வணக்கம் ரவி. வணக்கண்ணே. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே ரவி. இல்ல ரவி, நான் வந்து டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து இப்போ ஃபைனான்சியலி ஹெல்த் செக்அப் செஞ்சுட்டு இருக்கேன். ஓ, கம்பெனி மூலியமா நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் நான் மீட் பண்ணணும் ஃபைனான்சியலியாக ஹெல்த் செக்அப் செஞ்சுட்டு இருக்கேன். அது என்னதுண்ணே? ஸோ நம்ம அதை ஷேர் பண்ணுறேன். அப்போ இதில் வந்து நான் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன், நான் வந்து ஒரு பாலிசியோ ஒரு கவரேஜ் பற்றியோ உங்கள்கிட்ட நான் பேச வரல. ஜஸ்ட் ஃபைனான்சியல் ரீதியில் நம்ம ஹெல்த் செக்அப் பண்ணுறோம். எல்லாம் இண்டிவிஜுவலாக பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம நம்ம பார்த்த விஷயங்கள நீங்க கொடுத்த டீட்டெயில் பாருங்க. நம்ம பார்த்தோமா? ஓகே. ரேவதி, ஓகே. மாச சம்பளம் வந்து 1800 எடுக்கிறீங்க. அட்மின் வேலை, ஓகே. 2வது டிப்ளமா படிச்சிருக்கீங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்க. உங்களோட கரண்ட் வயசு வந்து 23. ஓகேவா? 33 வயசு. ஓகே. 2வது நம்மளோட நாட்டோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 60 வயசு. அப்போ நீங்க வேலை செய்யக்கூடிய காலம் வந்து 27 வருஷம் இருக்கு. 27 வருஷம்லாம். ஓகே. இதுல வந்து எக்ஸ்பென்சஸ் நீங்க உங்க சம்பளம் 1800 வெளியில உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணிடணும். ஒண்ணு பிரேக் டவுன் பண்ணிடணும். சரிங்களா? கீழே வந்து ஒரு டோட்டலா பண்ணியாச்சு. ஸோ ஓகே. முதல்ல வந்து உங்களோட ஹவுஸ் வந்து நீங்க 500 வெளி உங்களுக்கு மாசம் 500 வெளி கட்டுறீங்க. ஓகே. 2வது பார்த்தா எஜுகேஷன் பிஜிபிடி லோன் வந்து 200 வெளி கட்டுறீங்க. ஓகேங்களா? க்ரோசரி வந்து செலவு, வீட்டோட செலவு வந்து நீங்க 200 வெளி. அப்புறம் யூட்டிலிட்டிஸ் பில்லு 200 வெளி போடுறீங்க. டிரான்ஸ்போர்டேஷன் வந்து காடி மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி மந்த்லி வந்து 500 வருது. ஃபோன் பில் வந்து 80 வருது மந்த்லி உங்களுக்கு. ஓகேங்களா? இன்சூரன்ஸ் வந்து 710 வெளி கட்டுறீங்க. ஓகேங்களா? அப்புறம் சேவிங் வந்து 200 வச்சிருக்கீங்க. ஐ மீன் மந்த்லி நீங்க 200 போட்டுட்டு இருக்கீங்க சேவிங். ஓகே. செல்ஃப் வந்து 200 உங்களுக்கு தனியா ஒரு செல்ஃபுக்கு வந்து நீங்க 200 வச்சிருக்கீங்க. மேபி உங்க ஐ மீன் அந்த செலவுக்கு. ஸோ இதெல்லாம் டோட்டலா பண்ணி பார்க்கறப்ப உங்களுக்கு 2790 வரும் டோட்டல் அப்படின்னா. ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து சேலரி ரேஷியோ எப்படின்னா, ஒருவேளை 90% உங்களுக்கு வந்து 1533 வெளி எடுத்திருக்கீங்க. அதுல ஒரு 10% 120 வெளி. இதுவா? ஓகே. அப்புறம் இதுக்கு சொல்யூஷன் போவோம். ஓகே. உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து 1500 வெளி. ஓகே. ஒரு வருஷத்துக்கு 10 வருஷம் பொதுவா ஏன் நம்ம பேசுறோம்னா, அது வந்து லைஃபோட கவரேஜ் 10 வருஷம். அப்ப 10 வருஷம் உங்களோட வருமானம் வந்து 2,04,000 வெளி. 2,04,000 வெளி நம்ம எழுதியாச்சு. ஓகே. இங்க வந்து கீழே வந்து ஓகே, இது வந்து 2,04,000 வெளியா? ஓகே. அப்புறம் டோட்டல் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் செய்வோம். இன்ஃப்ளேஷன் வந்து நார்மலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப விலைவாசி வந்து இப்ப இன்னைக்கு ஒரு காஃபி வந்து ஒரு வெளி நீங்க வாங்கி குடிக்கிறீங்க. மறாவது வருஷம் நீங்க குடிக்கிறப்ப கண்டிப்பா அந்த விலை ஏறும். சரிங்களா? விலை ஏறப்ப அதோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு இன்ஃப்ளேஷன் கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப டோட்டல் இந்த 7,04,000 வெளியும் இன்ஃப்ளேஷன் 3,52,000 பாஸ் பண்ணா 1 மில்லியன். பொதுவாக வந்து நம்ம 10 வருஷத்தை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அந்த 10 வருஷம் நம்ம கனெக்ட் பண்ணதுல 1,056 மில்லியன். அப்ப உங்களோட லைஃபோட கவரேஜ் 1056 மில்லியன். இது உங்க டோட்டல் லைஃபோட இது. சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப நீங்க எடுக்கிற அந்த சம்பளம் இந்த எக்ஸ்பென்ஸ் போர்ஷன் மூலியமா இந்த 10% மூலியமா ஜஸ்ட் ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்களா, நான் உங்களுக்கு ப்ரொபோசல் ஒன்று கொடுக்கலாம். ஒரு ப்ரொபோசல். ஏன்னா நீங்க பாருங்க, உங்களோட லைஃப் கவரேஜ் உங்களுக்கு நீங்க கொடுத்த கணக்கு பிரகாரம் அவங்க கனெக்ட் பண்ணாம 1 மில்லியன் வருது. 1 மில்லியன் இருக்கு. சரிங்களா? உங்களோட எக்ஸ்பென்சஸ் பாருங்க 2,700 கிட்ட இருக்கு. அப்ப உங்களோட 10% நீங்க சில பர்சன்டேஜ் நீங்க நம்மகிட்ட கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு வந்து சில ப்ரொபோசல் உங்களுக்கு கொடுத்தேன். மேபி அது வந்து உங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ரவி, நீங்க பாருங்க, இப்ப ஜஸ்ட் ஒரு 2 கை இப்ப இப்படி இருக்கு வச்சுக்கீங்களேன். நீங்க பாருங்க நல்லா, இது வந்து என்னன்னா, இது வந்து இன்கம். நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் கமிட்மெண்ட். ஒரு கால் வந்து இந்த இன்கம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, கொலப்ஸ் ஆயிடுச்சு. அப்ப ஸ்டில் வந்து உங்களோட கமிட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இது வந்து யாரு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா, யாரு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அந்த டைம்ல? இப்ப இதே வந்து ஒரு கால் இன்கம் இல்ல, ஒரு கால் இதுல நான் கொடுக்குற ப்ரொபோசல் மூலியமா நான் உங்களுக்கு ஒரு கை பிடிச்சி உங்களுக்கு நான் ஸ்டேபிள் பண்ணி இப்ப நான் தூக்குனா, இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஈவன் தோ உங்களுக்கு இன்கம் ஸ்டாப் ஆயிட்டா போல, நான் கொடுக்குற மூலியமா ஒரு ப்ரொபோசல் மூலியமா இது வந்து உங்களுக்கு ஸ்டில் அப்படியே இருக்கு. ஓகே ரவி? அப்ப நீங்க இந்த 10% மூலியமா நீங்க சேவிங் பண்ற 10% மூலியமா ஜஸ்ட் நம்ம கிட்ட ஒரு சில பெர்சன்டேஜ் இது பண்ணீங்களா, ஐ கேன் ப்ரோபோஸ் டு யூ. ஒரு சிம்பிள் ப்ரொபோசல் உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே ரவி? சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா உங்களுக்கு? இப்ப என்ன தோணுது? இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து
என்ன சொல்றதுன்னா, நம்ம வந்து அந்த இது போட்டு நம்ம அந்த அந்த டைம் டேபிள் படி நம்ம வந்து செலவு பண்ணியிருக்க மாட்டோம். இப்ப நீங்க போட்டு காட்டுனோனே எனக்கு இப்பதான் புரியுது, எனக்கு இவ்ளோ தேவைன்னு. ம். அப்ப நீங்க சொல்ற சொ சொல்யூஷன் வந்து நான் எடுத்துக்கலாம்னு நெனைக்கிறேன். ஓகே ரவி. ஏன்னா வந்து பின்னாடி வந்து எனக்கு 1 மில்லியனுக்கு மேல தேவைப்படுது. இப்ப எஸ். வந்து நான் வந்து சொந்தமா சம்பாரிச்சு சேர்க்கணும்னா என்னால கண்டிப்பா முடியாது. எஸ்.